ஐஸ்வர்யாஜிக்கு வந்து என்ன பண்ணாலும் அது வரும். ஸோ கொஞ்சம் கருணாசனம் சொல்லிக் கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த கருணாசனம் சொல்லிக் கொடுத்தேன். பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க ஆக்சுவலி. அவங்க ஸ்டைலில் பண்ணாங்க. பட் தட்ஸ் ஃபைன். அண்ட் அப்புறம் அந்த கொரியோகிராஃபி ஆஃப் இந்த பெட்டில் விழுந்து பார்க்குறது அதெல்லாம் தான். ஸோ எனக்கு வந்து ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ பெரிய விஷயம்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஷார்ட் வைக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டோட்டலாக அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஆமாம், இந்த டோட்டல். ஏன்னா மற்ற கொரியோகிராஃபர் பண்ணி நீங்கள் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது நான் ரொம்ப கம்பேஷனட்டாக பண்ணேன். ரொம்ப கஷ்டப்படுத்தலை. உங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய டான்ஸ் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பா, டார்ச்சரான மாஸ்டர் யாராக இருக்கும்? அது சொல்லலாமா அது பப்ளிக்ல? இல்லை டார்ச்சர்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்னா ஐயோ எனக்கு இந்த சாங் முடிஞ்சா போதும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதாக இருக்காரு. எல்லாரும் நான் பார்க்கறச்சே ஒரு கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் இருந்து வர்றதுன்னு ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆயிடுவாங்க. பட் அவங்க என்ன மறக்கிறாங்கன்னா, நான் வந்து கிளாசிக்கல் ஓகே அது வந்து ஒரு பக்கம் தான். பட் நான் 14 வயசுலேருந்து ஐம் அ ஃபிலிம் பர்சன் ஆல்சோ. ஸோ எனக்கு ஃபிலிம் கிளாசிக்கல் என்கிற எனக்கு அந்த பிரிப்பு கிடையாது.